Hello guys, welcome to Vasant Diaries channel. Guys, நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கோம். இன்னைக்கு வந்து நாங்க எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ட்வின் பீக்ஸ் இங்க ரெண்டு வீடு தான் இருக்கு. ட்வின் இப்படி பீக் மாதிரி போகுது. அதனால ட்வின் பீக்ஸ் பேரு. அந்த மாதிரி ஒரு ரெசார்ட்ல தான் தங்கி இருக்கோம். ரொம்ப சூப்பரா இருந்தது. அதோட ஹோம் டூர் தான் நாங்க பார்க்கறோம். நாங்க யார் வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம எப்பயும் போல HR அதுக்கு அப்புறம் அக்கா நீங்க உங்க இன்ட்ரோ கொடுத்துருங்க. பாரதி நம்ம சீரியஸ் 2ல இவங்க நடிக்க போறாங்க. அந்த அக்கா டெல்லி வரைக்கும் நடந்திருக்காங்க. இந்த அக்கா ராமேஸ்வரம் வரைக்கும் நாங்களாம் தான் தங்கி இருக்கோம். எங்களோட ரூம் 2 தான் பார்க்க போறீங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. நாங்க அதாவது காலையிலேயே வந்துட்டோம். இது வந்து நைட் டைம் வந்து லைட்டிங்ல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பரா இருந்தது. வாங்க இப்ப போய் பார்க்கலாம். குளிருதுங்க. மணாலில தான் குளிர் நடுங்குட்டாங்கன்னு பார்த்தா இவரு இங்க குளிர் நடுங்குறாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்போ ஹோம் டூர் தான் பார்க்க போறோம். வாங்க போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து உள்ள போயிட்டு நம்ம ரூம் எப்படி இருக்குன்னு காட்ட போறோம். நாங்க ஆக்சுவலா வந்து மார்னிங்கே தங்கியாச்சு. ரொம்ப சூப்பரா இருந்தது. சரி ஓகே, நைட் டைம் லைட்டிங் சூப்பரா இருக்குன்னு சொல்லி தான் வந்திருக்கோம். அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வுட்லயே செஞ்சிருக்காங்க. கீழே வந்து ஃபுல்லா புல் மேட் ஸ்டீலுங்க. இல்ல ப்ரோ, இதெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து இதோட டூர் உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. ப்ரோ வலது கால் தானே இது? ஆமா ப்ரோ. ப்ரோ நல்ல வலது கால் தானே? நமக்கு எதுக்கு ரெண்டு கால் வந்துரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரூம்குள்ள வந்தாச்சு. இது ரூம்னு சொல்றத ஒரு கொட்டாயினே சொல்லலாம். அப்படி இந்த கொட்டாயினே சொல்லலாம். உங்களுக்கு பாத்துமே தெரிஞ்சிருக்கும். வந்து பாத்தீங்கன்னா கோல்ட் கலர் ரைட் போட்டு ஃபுல் வைபா இருக்கு. இங்க ஒரு பெரிய டிவி வச்சிருக்காங்க 43 இன்ச்ல வித் வைஃபை ஃப்ரீ வைஃபையோட. ஆண்ட்ராய்ட் டிவி தானே? எடுங்க பாஸ்ல எடுங்க வீட்டுக்கு போவோம். இந்த மாதிரி நம்ம ஒரு டிவி கொடுத்திருக்காங்க சூப்பரா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு டேபிள் இருக்கு. இங்க மேக்புக்கோட இருக்கு. இங்க வந்து சோஃபா ஜாலியா உட்காந்துட்டு நல்லா ஃபன் பண்ணலாம். டிவி பாக்குறதுக்கு பசங்களோட வந்தீங்கன்னாவே நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பேச்சுலர்ஸா வந்தா கொஞ்சம் வைப் வேற லெவல்லுங்க. கண்டிப்பா கப்புள்ஸ் வந்தா மேபி பசங்க வந்தாதான் கெத்த ஒரு மாதிரி பண்ணு. எல்லாம் இது வந்து போன எபிசோட்ல வந்து நாங்க ராவடி பண்ணிருப்போம். அது வந்துட்டு வெறித்தனம் கை காலெல்லாம் உடைச்சிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் சேர் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் பாத்தீங்கன்னா நேச்சுரலாவே கொடுக்கணும்னு சொல்லி மரத்திலே கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாவே வுட் தான். உங்களுக்கு பார்க்கவே சூப்பரா இருக்கு. சரி, ஹோட்டல் ஓனர் பார்த்து சண்டைக்கு வர போறாரு. வாங்க அப்படியே ஃபர்ஸ்ட் ஒரு ரூம் இருக்கு, அதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க ஒரு ரூம் இருக்கு. ஃபர்ஸ்ட் அது ஹாலா இருந்தது. இது இங்க ஒரு ரூம். இந்த ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே பயங்கரமா கொடுத்துருக்காங்க. நாங்க வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சு எங்க லேப் எங்க ட்ரெஸ்ல அடுக்கி வச்சிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கப்பிள்ஸ் ஜாலியா தங்கணும்னு சொல்லிட்டு நாங்க வந்து பாத்தீங்கன்னா 6 பேர் வந்திருந்தோம். இந்த மாதிரி தான் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூம் சின்னதா தான் நல்லா இருக்குல்ல ஒரு பாக்குறதுக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. இதோட பட்ஜெட் வந்து நான் கடைசியா சொல்றோம். ரொம்ப சூப்பரான பட்ஜெட்ல கிடைச்சிருக்கு. முக்கியமான ஒரு பின் குறிப்பு, இங்க வந்து ஸ்மோக் பண்ண கூடாது. ஏன்னா எல்லாமே வுட்ல இருக்கிறதுனால ஸ்மோக் பண்ண கூடாது. எல்லா போர்ட்ல ஒவ்வொரு ரூம்லயும் உங்களுக்கு வந்து நோ ஸ்மோக்கிங் சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் கொடுத்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு மைக்ரோவேவ் ஓவன் கொடுத்திருக்காங்க. இங்க ஒரு ரோஸ்டர் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் வந்து ஒரு ஜக் ரெட் இல்ல பால் காய்ச்சறது. எங்க அம்மா கேட்டாங்க நான் வீடியோ எடுத்து போவா. இது ஒரு பால் காய்ச்ச கொடுத்திருக்காங்க. அப்புறம் இத்தனை பிளேட் இருக்கு. உங்களுக்கு இங்க ஸ்டோரேஜ்க்கு ஏதாவது வேணும்னா டீ கப்பு நைஃப்ல இருக்கு. எதிரிங்க வந்தாங்கன்னா கத்தி இருக்கு. இந்த இடத்துல ஒரு மினி கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராவே கொடுத்திருக்காங்க. இந்த வீட்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா இருக்கு. 2 பெட்ரூம், ஒரு ஹால், சின்ன கிச்சன், ஒரு பாத்ரூம் தான். ரெண்டுக்குமே சேர்த்து இப்ப பாத்ரூம் டூர் பார்க்க போறோம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீட்டான பாத்ரூம், ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கு. ஹாட் வாட்டர் உங்களுக்கு வேணும்னா ஒரு ஹீட்டரும் இருக்கு. ரொம்ப நீட்டாவும் இருக்கு பாக்கிறதுக்கு. எல்லா இடத்துலயுமே வுட் தான். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பால்கனி மாதிரி கீழே இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், அதாவது இது டவுன் ஃப்ளோர். மேல ஒரு ஃப்ளோர் இருக்கு. அதை நான் அடுத்தது காட்டுறேன். இந்த இடத்துல ஒரு மார்னிங் டைம் ஊஞ்சல். ப்ரோ இதுல ஏறுங்க. இதுல எப்படி அங்க வந்துட மாட்டீங்களே. இங்கயா தூக்கியா இங்க தூக்கி ஒரே முட்டை போடுற. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஊஞ்சல் வச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பரான பால்கனி இருக்கா. நெக்ஸ்ட் மேல ஒரு பால்கனி இருக்கு. அது வியூவோட இருக்குன்னு சொன்னாங்க. வாங்க இப்ப அதை போய் கட்டுறேன். வாங்க மேல போலாம். இப்ப வந்து நம்ம கீழே ஹால் பார்த்திருப்போம், ஒரு ரூம் பார்த்திருப்போம், ஒரு பாத்ரூம், அதுக்கப்புறம் வந்து பால்கனி பார்த்திருப்போம். கீழே ஒரு ஃப்ளோர்ல டவுன் ஃப்ளோர்ல இப்ப இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா 2 ஃப்ளோர் இருக்கு. மேல ஒரு பெட்ரூம் இருக்கு. அதை போய் தான் பார்க்க போறோம். வாங்க போலாம். இதுக்கு ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொடுத்துருக்காங்க. ஆனா செங்குத்தா இருக்கு. இறங்கும்போது பயமா இருக்கு. வாவ், இடிக்கவும் இல்ல. ரொம்ப தாராளமாவே இருக்கு. இடமே உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. அதனாலே வந்து விசிட் பண்ணி பாருங்க. எல்லா இடத்துலயும் பிளக் பாயிண்ட் எல்லாமே இருக்கு. பிளக் பாயிண்ட் இருக்கட்டும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் இருக்கு. லைட்டிங்லாம் போட்டு இது கோல்டு கலர்ல உங்களுக்கு பார்க்கவே தெரிஞ்சிருக்கும். நாங்களா கோல்டா தெரியும். அதுல இந்த ரூம் கோல்டா தான் இருக்கு ப்ரோ. அந்த அளவுக்கு இன்டீரியர் கரெக்டா கொடுத்திருக்காங்க. எப்பயும் போல 2 தலவாணி, பெட்ஷீட், ஹீட்டர் எல்லாமே இங்க செப்பரேட்டா இருக்கு. நீட்டா இருக்கா பார்க்க கன்ஃபார்மா ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு நீட்டா இருக்கு. இப்ப பெட் பத்தி பேசுவோம். நீங்க வந்து இந்த பட்ஜெட் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி பெல்ட் எல்லாம் குவாலிட்டியா இருக்காதுன்னு நினைச்சிடாதீங்க. பெட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியா தான் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு ஜாலியாவே இருக்கு. நான் அந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கு.
ஜாலியாக வந்து வைப் தாங்க பாருங்க, ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கா, நல்லா இருக்கு. இப்போ இங்க இருக்கிற பெட், இங்க மேல இருக்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஒரு பால்கனி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் ப்ரோ தலைவாணியோட வெளியே போய் படுத்து. ஓகே, சூப்பரான பால்கனி. வாவ் ப்ரோ, இங்க பாரு ப்ரோ, சேலம் தெரியுது. வா, என்ன இவ்ளோ நட்சத்திரம் ஒரே இடத்துல. இந்த வியூ நைட் வியூலயே பாருங்க, அப்படியே சேலம் சிட்டி வந்து அவ்வளவு சூப்பரா தெரியுது. ஃபுல்லா வந்து ஏதோ நிறைய அது மேல இருக்க ஸ்டார்ஸ்லாம் கீழே விழுந்த மாதிரி தக தக தகதான் இருக்குல்ல ப்ரோ. ப்ரோ உங்க வீட்டுக்கு வெளியே யாரும் நிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ப்ரோ, எங்க சித்தப்பான்னு நினைக்கிறேன். பட்டாசுலாம் வெடிக்கிறாங்க ப்ரோ, சூப்பரா இருக்குல்ல. அவங்க யாருக்கும் நீ கல்யாணம்னு நினைக்கிறேன். சேலமா இது சத்தியமா சூப்பரா இருக்குல்ல, பார்க்க நைட் டைம் பயங்கரமா இருக்கு. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெசார்ட், அதாவது இங்கே வந்து 2 தான் இருக்குது மொத்தத்தில். இது மொத்தம் இந்த 2 செட்டப் தான். நீங்கள் ஏதாவது வேணும்னா கண்டிப்பாக கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஓனருக்கு. அது நம்பருக்கு கீழே கொடுத்துருக்கேன். உங்கள் நேம் சொன்னால் டிஸ்கவுண்ட் உண்டு. கண்டிப்பாக நம்ம வசந்த் ரைஸ் சேனல் பேரோ இல்லை ஹார்ட் ரைஸர் பேர் சொன்னீங்களே கன்ஃபார்ம் டிஸ்கவுண்ட் பண்ணுறேன்னு தான் சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு இப்போ டிஸ்கவுண்ட் தான் பண்ணியிருக்காங்க, ஃப்ரீலாம் பண்ணல, டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அதே மாதிரி பண்ணுவாங்க. இந்த இடத்துல அதே மாதிரி இங்கே ஒரு ரூம் இருக்குது. மொத்தமே இது 2 தான் இருக்குது. நம்ம ஒன்று எடுத்திருக்கோம், அவங்க பக்கத்தில் ஒருத்தர் தங்கியிருக்காங்க. அவங்களே யூடியூபர் போல ட்ரோன் ட்ரோன்லாம் விட்டுட்டு இருந்தாங்க. ட்ரோன் ஷாட் கிடைச்சுன்னா கண்டிப்பாக போட்டு பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே மேலே இருந்து கீழே இறங்கும் போது கொஞ்சம் பயமா இருக்கு. நைட்டு தூக்கத்தில் தயவு செஞ்சு யாருமே ட்ரை பண்ணிடாதீங்க இறங்குறேன்னு. செங்குத்தா இருக்கு, இங்க பாருங்க, நான் இறங்குறதே பாருங்க, பயந்துட்டே இறங்குறேன். ஆமா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இறங்கணும். அது நீட்டமா இருக்கு, வேற இந்த மாதிரி தான் இருக்கு. நீங்க வந்து தலை சீவிக்கலாம், சீப்லாம் அக்கா வச்சிருக்கு, சீப்பு லிப்ஸ்டிக்லாம் அக்கா யூஸ் பண்றது இங்க இருக்கு. யாரும் தப்பா நினைச்சுக்கலாம், அந்த அக்காவது தான். அதுக்கப்புறம் இங்க ஒரு கபோர்ட் இருக்கு, நீங்க உங்க பேக்ஸ்லாம் வச்சுக்கலாம். இங்க எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா பிளக் பாயிண்டா இருக்கட்டும், சார்ஜர், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அவைலபிள் இருக்கு. உடனுக்குடனே வந்து பாத்தீங்கன்னா ரூம் சர்வீஸும் கரெக்டா இருக்காங்க. டிவி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, ஆண்ட்ராய்ட் டிவி, அதுவும் ஃப்ரீ வைஃபையோட கிடைக்குது. அந்த இடத்துல கபோர்ட் பார்த்துட்டீங்களே, இப்போ இந்த கபோர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மரம் இருக்குல்ல, இந்த உட்டெல்லாம் வந்து திடீர்னு ஏதாவது ஃபயர் ஆச்சு அப்படின்னா இதுக்கு எமர்ஜென்சிக்கு இது வச்சிருக்காங்க. பக்கத்துலேயே அவங்களும் அந்த இங்கே ஒர்க் பண்ணுறவங்களும் பக்கத்துலேயே இருக்காங்க. உங்களுக்கு எது 24+ஆ வந்து உங்களுக்கு எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் எல்லாருமே வெயிட் பண்ணியிருப்பீங்க இந்த ரூமோட ப்ரைஸ் அப்படி என்னன்னு சொல்லி. இப்போ நாங்கள் வந்து 6 பேர் தங்கணும், மொத்தம் வந்து 4000 கேட்டாங்க. இல்லை நாங்கள் யூடியூபர், நாங்கள் சும்மா தான் சொன்னோம். அவர் வந்து ஃபுல்லாக டிஸ்கவுண்ட் பண்ணி வெறும் 2500 மட்டும் தான் வாங்கிட்டாரு. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிருச்சு. நீங்களும் தயவு செஞ்சு அந்த ஆஃபரை கேட்காதீங்க. எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆட் பண்றோம். யூடியூபர்ஸ் இருந்தா கேட்கலாம். யூடியூபர்ஸ் இருந்தா நீங்க ப்ரோமோட் பண்றதா இருந்தா கேட்கலாம் ப்ரோ. யூடியூபர்ஸ் வந்துட்டு நீங்க வந்துட்டு ரிவ்யூ பண்றீங்கன்னா கண்டிப்பா வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம நேம் யூஸ் பண்ணாலே டிஸ்கவுண்ட் கண்டிப்பா உண்டு. அதாவது இப்போ இருந்தா தான் டிஸ்கவுண்ட்னு அவசியம் இல்ல. நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா 3500 காட்டுது. நாங்க ஃபோன் பண்ணி கேட்டோம், நீங்க ஆன்லைன்ல வேணா நேர்லயே வாங்க டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க நேர்ல வந்தீங்கன்னா என்ன கண்டிப்பா வந்து 3000 ரூபாய்க்கு ஒரு நைட்டுக்கு வந்து 3000 ரூபாய் இந்த அளவுக்கு ஃப்ரீ வைஃபை, டிவி, வைப். நீங்க பசங்க கூட வந்தீங்கன்னா செம்ம வைபா இருக்கும்ல ப்ரோ. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்தாதான் வைப். கப்புள்ஸா வந்தா மேபி இவ்வளவு ஜாலியா இருக்க முடியுமா என்னன்னு தெரியல. ஆனா பசங்களோ ஐ மீன் கப்புள்ஸா வந்தாதான் இவ்வளவு ஜாலியா இருக்க முடியுமா என்னன்னு தெரியல. பசங்க நாங்களா பேச்சுலர்ஸா வந்துச்சுன்னா பேச்சுலர்ஸ்க்கு தகுந்த எல்லா செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. கீழே மேட் குளிர் எடுக்காம இருக்கிறதுக்கு இந்த மேட்டு அல்டிமேட்டுங்க. இந்த பட்ஜெட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்களும் இந்த ரெசார்ட் கன்ஃபார்மா வந்து ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க. ஏற்காட்டில் இது வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பரா இருந்தது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் டச் பண்ணி ஆல் கொடுங்க. கீப் வாட்சிங். முக்கியமா இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நானும் ஹச்சாரம் பண்ணியிருக்கோம், அதனால. ஓகே, லெட்ஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். பாய். பாய்.